வணக்கம். சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். 2021 தமிழ்நாட்டில் திராவிட மாடல் அரசு ஆட்சி அமைத்த போது 2030ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டை $1 டிரில்லியன் பொருளாதார அளவிற்கு வளர்ச்சியடைந்த ஒரு மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்துவோம் என்று ஒரு இலக்கை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிர்ணயித்திருந்தார். அதை நோக்கிய முன்னெடுப்புகளாகத்தான் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு திராவிட மாடல் அரசால் மிகப்பெரிய அளவில் முன்னெடுக்கப்பட்டு கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 9,74,000 கோடி ரூபாய் அளவிலான தொழில் முதலீடுகள் தமிழ்நாட்டில் ஏற்கப்பட்டன. இதன் மூலமாக 31 லட்சம் பேருக்கு ஏறத்தாழ வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தரக்கூடிய ஒரு சூழலை தமிழ்நாடு அரசு உருவாக்கி இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக பல்வேறு முதலீட்டாளர்கள் மாநாடு அதை கண்காணித்து அதை தொடர்ந்து வேலைவாய்ப்புகளை உறுதி செய்கின்ற நடவடிக்கைகளையும் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு முன்னெடுத்து வருகின்றது. அதனுடைய அடுத்த ஒரு கட்டமாகத்தான் நேற்றைக்கு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு முதலீட்டு மாநாடு என்று ஒன்றை தமிழ்நாடு அரசு இங்கே நடத்தியது சென்னையில். அதில் நிறைய தொழில் திட்டங்கள், ஏற்கனவே உருவாக்கப்பட்ட தொழில் திட்டங்களை தொடங்கி வைத்திருக்கிறார். புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது என்று பல செய்திகளை நாம் பார்க்கும் பொழுது தமிழ்நாடு தொழில் வளர்ச்சியில் மிகப்பெரிய அளவில் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக திகழ்வதற்கு என்ன காரணம் என்பது அனைவருக்குமே இன்றைக்கு புரிபட தொடங்கி இருக்கிறது. தமிழ்நாடு அரசினுடைய நிர்வாக திறமை என்பது தொழில் வளர்ச்சியில் தமிழ்நாடு முதல்வர் காட்டுகின்ற அக்கறைதான் இந்த அளவிற்கு முதலீடுகளை தமிழ்நாட்டிற்கு ஈர்த்திருக்கிறது. தமிழ்நாட்டை அப்படிப்பட்ட ஒரு தொழில் வளர்ச்சிக்கான மாநிலமாக தமிழ்நாடு அரசு இன்றைக்கு மாற்றி அமைத்திருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த நிகழ்ச்சியில் நாம் பேசலாம். இந்த தொழில் முதலீடுகள் ஈர்க்கப்படுவதனுடைய பின்னணி என்ன? ஏன் தொழில் முதலீடுகள் தமிழ்நாட்டை நோக்கி வருகின்றன? தொழில் அதிபர்களுக்கு அல்லது தொழில் தொடங்குபவர்களுக்கு தமிழ்நாடு உகந்த மாநிலமாக இருப்பது எப்படி என்று பல கேள்விகள் நம்மிடையே இருக்கின்றன. நாம் பேசலாம். நம்மோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திமுகவின் சார்பில் திரு சேலம் தரணிதரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அதேபோல் மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்திய தொழில் கூட்டமைப்பினுடைய தலைவர் மற்றும் வீல்ஸ் இந்தியா லிமிடெட் நிறுவனத்தினுடைய தமிழ்நாடு நிர்வாக இயக்குனர் திரு ஸ்ரீவத்ஸ்ராம் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரையும் நம்முடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். அதேபோல் ஜீப்ராஸ் தலைமை நிர்வாக அதிகாரி திரு வேலன் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார். கருத்துக்களை பதிவு செய்யலாம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். முதல்ல ஸ்ரீவத்ஸ்ராம் சார்கிட்ட நான் தொடங்கிடுறேன். சார், தமிழ்நாட்டினுடைய தொழில்துறை அப்படின்றது, தமிழ்நாட்டினுடைய தொழில்துறை இன்றைக்கு இந்தியாவிலேயே ஒரு முன்னோடியான தொழில்துறையாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. லேட்டஸ்ட்டாக என்ன மாதிரியான ஒரு தொழில் டெக்னாலஜிஸ்லாம் வருதோ அதை ஒட்டி தமிழ்நாடு அரசு இன்றைக்கு அதை எடுத்துகிட்டு போகிறத நம்ம பார்க்குறோம். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? சாரி, எனக்கு கிளியரா கேட்கல, பிரேக் ஆகுது, அடிக்கடி பிரேக் ஆகுது. இல்ல, தமிழ்நாடு தொழில்துறையினுடைய இன்றைய இந்த வளர்ச்சி போக்கு இருக்கு இல்லையா, இதை பற்றி உங்களுடைய கருத்து, ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்குறேன். இல்ல, இப்போ பார்த்தா நீங்களே பார்த்துருப்பேன், போன வாரம் தான் இப்போ இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் டாக்டர் டிஆர்பி ராஜா ஃபாக்ஸ்கான் சேர்மனை கார்ல ஓட்டின்னு போனார். ஸ்ரீபெரும்புத்தூர் ஹவுசிங் டெவலப்மெண்ட் ஃபாக்ஸ்கான் பண்ணார், அங்க அவரே ஓட்டின்னு போனார். இதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தா மந்திரிகள் இல்லைன்னா முதலமைச்சர் கூட இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன்ல டிஎன் என்ஜின், அது ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர், டாடா டெக்னாலஜியும் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அண்ட் இனோவேஷன் சென்டர்னு புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கா கோயம்புத்தூரோட அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் 400 கோடி செலவு பண்ணி. இது அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ்லாம் என்னெல்லாம் டெவலப் பண்ணால் அதுக்கு ஒரு காமன் இன்ஜினியரிங் ஃபெசிலிட்டி ஓப்பன் பண்ணியிருக்காரு. இது இப்படி பார்த்தா நம்ம முதலமைச்சர் இல்லைன்னா நம்ம இண்டஸ்ட்ரி மினிஸ்டரே தமிழ்நாடோட இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ட்ரைவ் பண்ணுறார். அது மட்டும் இல்லை, போன ஒரு வருஷத்துல பார்த்தா சிஎம் சிங்கப்பூர் போயிருக்கார், ஜப்பான் போயிருக்கார். அது மூலமா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ள வந்திருக்கு. இப்போ அடுத்த வாரம் கூட சிஎம் யூஎஸ் போறாரு. ஸோ லீடர்ஷிப் மூலமா, நம்ம கவர்மெண்ட்ல இருக்க லீடர்ஷிப் மூலமா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கூட உள்ள வருது. தமிழ்நாட்டில் ஆஃப்கோர்ஸ் சில அட்வான்டேஜஸ் இருக்கு. தமிழ்நாடு தான் இந்தியாவில் 2வது இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட், செகண்ட் மோஸ்ட் டெவலப்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட். தமிழ்நாடு ஆல்சோ இந்தியாவுக்குள்ள மோஸ்ட் அர்பனைஸ்ட் ஸ்டேட்டாக இருக்கும். தமிழ்நாட்டில் இன்னைக்கு பார்த்தா 45,000 ரெஜிஸ்டர்ட் ஃபேக்ட்ரிஸ் இருக்கு. அண்ட் கவர்மெண்ட் இருக்க இண்டஸ்ட்ரீஸ் எங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கு, ஆட்டோ, டெக்ஸ்டைல். அதை தவிர புது பாலிசிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கா.
முதல்ல 2 வருஷம் முன்னால இவி பாலிசி இருந்தது. இன்னைக்கு இந்த வருஷம் பார்த்தா தமிழ்நாடு ஸ்பேஸ் டெக் இண்டஸ்ட்ரியல் பாலிசி டெவலப் பண்ணி, சர்க்குலர் எக்கானமி பாலிசி டெவலப் பண்ணிருக்கா, டாய் மேனுஃபேக்சரிங் பாலிசி, கிரியேட்டிவ் எக்கானமிக்கு ரோட் மேப் டெவலப் பண்ணிருக்கா. ஸோ நிறைய இந்த மாதிரி முன்னாலே கொஞ்சம் எதிர்பார்த்து பாலிசி, புது இண்டஸ்ட்ரீஸ்க்குலாம் பாலிசி இன்ட்ரடியூஸ் பண்ணி அதே நேரத்துல வெளியூருக்கு போயிட்டு வெளியூர்ல இருந்து இருக்க இன்வெஸ்டர்ஸை உள்ள கொண்டு வரும். அதனால கண்டிப்பா சார். இப்போ கண்டிப்பா நம்ம சொல்லுங்க. இல்ல அதாவது எப்பவுமே ஒரு தொழில் தொடங்கணும்னு சொன்னா அந்த மாநிலத்துல அந்த அரசினுடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய தேவையாக இருக்கும். எந்த அளவிற்கு ஒரு அரசினுடைய அணுகுமுறைகள் வந்து ரொம்ப உகந்ததாக ரொம்ப சாதகமாக இருக்குதோ அந்த அளவிற்கு அங்கே வந்து தொழில் முதலீடுகள் செய்வதற்கு எல்லாருமே விரும்புவாங்க. அந்த வகையில தமிழ்நாடு அரசினுடைய அந்த அணுகுமுறை அப்படிங்கிற அந்த அப்ரோச் எப்படி சார் இருக்கு? இல்ல அவ கண்டிப்பா இப்ப நான் சொன்னது மாதிரி அவ முன்னாலேயே எதிர்பார்த்து இந்த எக்கானமி, இந்த இண்டஸ்ட்ரி வரப்போகுது, அதை எதிர்பார்த்து புது புது பாலிசிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ற, புது புது இன்வெஸ்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ற. இன்னைக்கு பார்த்தா இன்னைக்கு செம்கோன்னு சிங்கப்பூர்ல இருந்து கிரீன் ஹைட்ரஜன் இன்ட்ரடியூஸ் பண்ண. இது இந்தியாவிலே முதல் தடவை நம்ம கிரீன் ஹைட்ரஜன் செட்டப் பண்ணிருக்கோம். ஸோ அது தமிழ்நாடோட முதலமைச்சர், தமிழ்நாடோட இண்டஸ்ட்ரி மினிஸ்டரோட டிரைவ் மூலமாக இந்த புது புது இண்டஸ்ட்ரீஸ்லாம் வருது. இது தவிர எல்லாரும் ஏன் தமிழ்நாடுக்கு வராங்கன்னா தமிழ்நாட்டுல டேலண்ட் இருக்கு. டேலண்ட் எப்படின்னா ஒரு வருஷத்துல பார்த்தா 14,000 இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ், 10,000 மேல ஐடிஐ கிராஜுவேட்ஸ் ஆனுவலா பாஸ் பண்றாங்க. டேலண்ட் கூட இருக்கு. கண்டிப்பாக சார். அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி எதெல்லாம் வளர்ந்து வரக்கூடிய ஒரு தொழிலாக இருக்குமோ அப்படின்றத முன்கூட்டியே கணித்து ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தொழில்துறையிலும் தமிழ்நாடு அரசு கவனம் செலுத்துகிறது அப்படின்னு நீங்கள் ஒரு பாராட்டு தெரிவிச்சிருக்கீங்க. நன்றி சார். அப்படியே இணைப்பில் இருங்க, நான் இவங்ககிட்டையும் கேட்டுட்டு நான் உங்ககிட்ட அடுத்து வரேன். நான் வேலன் சார், உங்களுடைய நிறுவனம் ஒரு கட்டுமான தொழில் சார்ந்து நீங்கள் வந்து இருக்கீங்க. எப்படி இருக்குது நேற்றைக்கு நடந்த இந்த தமிழ்நாடு முதலீட்டு மாநாடு அப்படின்றது? இந்த ரியல் எஸ்டேட் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற ஒரு பகுதி வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு 3 காரணங்களை நான் வெளிப்பாட சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, இங்கே இருக்கக்கூடிய ஸ்கில்டு ரிசோர்ஸஸ், நாட் ஓன்லி ஐடி ஆர் டெக்னாலஜி பட் அதர்வைஸ் ஆல்சோ லாட் ஆஃப் ரிசோர்ஸஸ் அவைலபிள் ஹியர். ரெண்டாவது, இந்த வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும், இந்த அப்ரூவல்ஸ் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பொருளாதார ரீதியாக வரக்கூடிய மாநாட்டில் பங்கெடுக்கும் போது ஒரு சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழ்நாடு அரசு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுக்காக ஒரு தனிப்பட்ட ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு தலைவராக போட்டு அதுக்கு கீழே ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஆஃபீஸர்ஸை குரூப்பாக ஒரு செக்டாருக்கும் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதுதான் தொழில் தொடங்கும் போது இருக்கிற ஒரு பெரிய ப்ராசஸ் இல்லை சார்? எஸ், வெரி லெங்தி ப்ராசஸ். அது பார்த்தீங்கன்னா ஒரு 16 என்ஓசிஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறத ஒரு சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் அப்படின்ற ஒரு பக்கெட்டில் கொண்டு வந்து அந்த ஒரு சிறப்பான ஒரு நிறைவாக அதை செய்கிறது ஒரு தமிழ்நாட்டுக்கு உள்ள ஒரு தனிப்பட்ட ஒரு தகுதின்னு சொல்லலாம். இப்போ எங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் இப்போது ஒரு இடத்துல ஒரு இண்டஸ்ட்ரியல் பார்க்குக்காக ஜனவரியில் தான் சைன் பண்ணோம் ஜிம்மில், குளோபல் இன்வெஸ்டர் மீட்டில். இந்த 4 மாதத்தில் வி ஹவ் பீன் ஏபிள் டு கெட் எவ்ரி கைண்ட் ஆஃப் சப்மிஷன் ஆகட்டும், அப்ரூவல் ப்ராசஸ் ஆகட்டும், எல்லாமே ஆன்லைன்லேயும் அதே சமயத்தில் நேரத்தோட அந்த துவக்கிறதுக்கான சப்போர்ட்டும் வந்து ஃப்ரம் எவ்ரி லெவல். அதாவது கவர்மெண்ட்டில் வந்து ஒரு தலைமை அப்படின்னு சொல்கிறது எப்படின்னா அவங்க எந்தெந்த துறையில் யாரெல்லாம் வச்சா அதுக்கு ஒரு குரல் கூட இருக்குது. அதாவது சொல்லுவாங்க, இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி இப்போ நம்ம ஸ்ரீவசன் சொன்ன மாதிரி அந்த மினிஸ்ட்ரி லெவல்லே ஆகட்டும், பியூரோக்ராட்ஸ் லெவல்லே ஆகட்டும், அந்த ஃபங்க்ஷனிங் ஆஃபீஸர்ஸ் லெவல்லே ஆகட்டும், அருமையான ஒரு நிர்வாக திறமையில் தமிழ்நாடு இருக்கிறதுனால தான் இந்த கட்டுமானத்துறையில் எங்கள் எல்லாரும் சக்ஸஸாக போக முடியுது. அதனால் நிறைய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குன்றது மட்டும் நான் இதை பதிவு செய்ய விரும்புகிறேன். கண்டிப்பாக சார், உங்களுடைய முதல் கட்ட பதிவே எங்களுக்கு வந்து திருக்குறளை சொல்லி நீங்கள் வந்து பாராட்டியது உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம பேசலாம் சார் தொடர்ந்து.
சேலம் தரணிதரன் சார், இந்த 2021 பதவியேற்றதிலிருந்தே மிகப்பெரிய ஒரு கவனத்தை தொழில்துறையில் தமிழ்நாடு அரசு செலுத்திட்டு வரதை பார்க்குறோம். எப்படி வந்து கல்வி வளர்ச்சியில் ஒரு பெரிய ஒரு அக்கறையோடு ஒரு பெரிய முன்னேற்றத்தை இன்னைக்கு காட்டியிருக்கிறது தமிழ்நாடு அரசு, அதே மாதிரி தொழில்துறையிலும் அதை வந்து எடுத்துகிட்டு போகிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? உங்களுடைய பார்வை சார். திராவிட முன்னேற்ற கழகம் 1967 ஆட்சிக்கு வந்த போதிலிருந்து நம்ம தொழில்துறைக்கு வந்து மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். இப்போ நாம் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், தமிழ்நாடு வந்து இந்தியாவிலே ஒரு யூனிக்கான மாநிலம். எதனாலன்னு வந்து பார்த்தோம்னா, சமூக பொருளாதார வளர்ச்சியில் நம்ம முதல் இடத்துல இருக்கோம். நம்மளோட போட்டி போடுறது கேரளாவும் ஹிமாச்சல் பிரதேசமும். ஆனால் அவங்க தொழில் வளர்ச்சியில் இருக்காங்கன்னு பார்த்தா இல்லை, 20வது இடத்துக்கு மேலே இருக்காங்க மாநிலங்கள் பட்டியலில். அதே மாதிரி தொழில் வளர்ச்சியிலும் நம்ம முதல் இடம் 2வது இடத்துல இருந்தாலும் நம்மளோட போட்டி போடுற மாநிலங்கள் குஜராத், மகாராஷ்டிரா. ஆனால் சமூக பொருளாதார வளர்ச்சியில் அவங்க பின்னாடி இருக்காங்க. ஸோ தமிழ்நாடு மட்டும்தான் சமூக பொருளாதார வளர்ச்சியிலையும் முதலிடம், தொழில் வளர்ச்சியிலும் முதலிடம். அது அறிஞர் அண்ணாவை தொடங்கி கலைஞர் காலகட்டமும் சரி, இப்போ இருக்க நம்ம தலைவர் காலகட்டமும் சரி, இது மூணுமே ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் வந்து சமூக பொருளாதார வளர்ச்சிக்காக நிறையா திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. பெண்களுக்கு சொத்துல சம உரிமை, சுய உதவி குழு, அனைத்து ஜாதியினரும் வரைச்சிடலாம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இதெல்லாம் வந்து சோஷியல் ஜஸ்டிஸ். ஆனால் தொழில் வளர்ச்சிக்காக என்னென்ன கலைஞர் பண்ணியிருக்காரு நம்ம எடுத்து பார்த்தோம்னா, சிப்காட், சிட்கோ, டிட்கோ, அதுக்கப்புறம் இந்தியாவிலே முதல் மாநிலம் ஐடி பாலிசி உருவாக்குது தமிழ்நாடு கலைஞர் காலத்தில் 96. அதுக்கப்புறம் டைடல் பார்க், அதுக்கப்புறம் இந்த ஃபோர்ட் நிறுவனம் வரத்துக்காக இருக்கட்டும், மலை ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் வரத்துக்காக இருக்கட்டும், அவர் முக்கிய பங்கு செலுத்தினார். நம்ம முதலமைச்சர் ஆன உடனேயே தொழில் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தார். சரிங்களா? இப்போ தொழில் நிறுவனங்கள் வந்து ஒரு மாநிலத்துக்கு வரணும்னா அந்த மாநிலத்தை நடத்துகிறாங்கல்ல, அவங்க மேலே முதலீட்டாளருக்கு ஒரு நம்பிக்கை வரணும். அதுக்கு ஒரு முதல் ஸ்டெப்பே வந்து பார்த்திங்கன்னா, அவர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு டிரான்ஸ்பேரன்சி கொண்டு வந்தார். அது அப்போ ஒரு வெள்ளை அறிக்கை வந்தது ஃபினான்ஸில். அதுக்கப்புறம் 5 நபர் கொண்ட குழு, அதில் 2 நோபல் லாரன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஒரு பொருளாதார நிபுணர்கள் குழுவை போட்டோம். அப்போ வந்து தி எக்கனாமிஸ்ட் மேகசின் வந்து ஒன்று எழுதியிருந்தாங்க, தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் இஸ் நாட் வாட் பிரைம் மினிஸ்டர் மோடிஸ். அப்படின்னா மோடி வந்து வாயில் பேசுகிறார், ஆனால் இவர் செய்வார் அப்படின்னு சொல்லி தி எக்கனாமிஸ்ட் வந்து வந்திருந்தது. ஸோ எக்கனாமிக்ஸ் வந்து ஏன் சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, தி எக்கனாமிஸ்ட் வந்து இந்தியாவுக்கே ஒரு மாதத்தில் 4 எடிஷன் வரும், ஒரு மாதத்துக்கு வாரம் ஒரு எடிஷன். இந்தியாவுக்கு வந்து மேக்ஸிமம் 2 எடிஷன் தான் வரும், ஒரு பக்கம் தான் கொடுப்பாங்க. ஆனால் ஒரு மாநில முதலமைச்சருக்கு ஒரு பக்கம் ஃபுல்லாக கொடுத்தது இதுவே எனக்கு தெரிஞ்ச ஒரு முதல் முறை. ஸோ இதை இந்த தி எக்கனாமிக்ஸ் மேகசின் வந்து உலகத்தில் இருக்க எல்லா முக்கியமான சிஇஓக்களும் நாட்டினோட தலைவர்களும் படிப்பாங்க. ஸோ அது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டை கொடுத்தது. ரெண்டாவது வந்து இப்போ ஜெர்மனி வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாடு. ஸோ ஜெர்மனியில் இருக்கிற முக்கியமான நாளிதழான தி ஃப்ராங்க்ஃபர்ட் அல்கமைன ஜைத்துங் தலைவரை பாராட்டி 8 மாதம் கழிச்சு ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க, ஒரு வருஷம் கழிச்சு. ஸோ அதனால அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட்சிக்கு வந்து ஒரே வருஷத்தில் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் ரேங்கிங் வந்து 14 இடத்துலேருந்து 4வது இடத்துக்கு வந்தது. அதே மாதிரி ஹிந்துவில் ஒரு ஆர்டிக்கல் வந்து அந்த டைமில் என்ன வந்துன்னா, தமிழ்நாடு நெட் ஹையஸ்ட் இன்க்ரீஸ் இன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு வந்தது. இப்போ நம்ம வந்து அப்போ 14 இடத்துல இருந்தோம், நெட் ஹையஸ்ட் இன்க்ரீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பார்க்கும்போது தமிழ்நாடு அப்போ 21க்கு முன்னாடி 14 பிளேஸோ 15 பிளேஸோ இருந்தோம். ஆனால் ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்து வித்தின் 1 இயர். இது இல்லாமல் என்ன காமிக்குதுன்னு வந்து பார்த்தோம்னா, the chief minister means business. கண்டிப்பா சார், நம்ம பேசலாம். அதாவது தமிழ்நாடு அரசினுடைய வெளிப்படையான நிர்வாகம், அதே நேரத்தில் முதலமைச்சர் அவர்களினுடைய அந்த நிர்வாக திறன் அப்படிங்கிறது. கேப்லின் பாயிண்ட் நிறுவனத்தினுடைய தலைவர் திரு பார்த்திபன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவருடைய கருத்துக்களையும் நாம் முதலில் கேட்கலாம். பார்த்திபன் சார் வணக்கம். வணக்கம் சார். தமிழ்நாடு தொழில்துறையில் காட்டி வருகின்ற ஒரு கவனம் அப்படிங்கிறது இந்த ஆண்டு மட்டுமே 2024ன்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஜனவரியிலேயே 2 நாட்கள் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இன்வெஸ்ட்மெண்ட் கான்க்ளேவ் இப்போ நடத்தியிருக்காங்க. ஒரே ஆண்டில் 2 முறை நடத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதும் இந்த தொழில்துறையில் தமிழ்நாடு அரசு காட்டுகின்ற இந்த அக்கறை கவனம் அப்படிங்கிறது குறித்து உங்களுடைய பார்வை சார்? இது ஒரு மிக நல்ல இனிஷியேட்டிவ். எஸ்பெஷலி இந்த கைடன்ஸ் தமிழ்நாடு மூலமா விண்ணப்பிக்கப்பட்ட அனைத்து லைசன்ஸ்களும் துரிதமாக கிடைத்தன. இது இல்லாம ஒரு 3 திங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் ஃபீல் பண்றது மேடம். ஸ்கில் டெவலப்மெண்ட், ஜாப் ஸ்கில்ஸ் வந்து இன்னைக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. அது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை பண்றாங்க. இண்டஸ்ட்ரீஸ் இன்க்ரீஸ் ஆகிற போது வெல்த் கிரியேட் ஆகுது. எனிவே அது அட்லீஸ்ட் டு பாவர்ட்டி அலிவேஷன் ஆல்சோ. 4வது உமன் எம்பவர்மெண்ட். ரூரல் ஏரியாஸ்ல உமன்ஸ், எஸ்பெஷலி எங்களுக்கெல்லாம் இருக்கிற எங்க ஃபேக்டரி இருக்கிற ஏரியால நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நாங்கள் வந்து உமனுக்கு கொடுக்குறோம். அந்த உமன் எம்பவர்மெண்ட்டும் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஒரு அஜெண்டாவா இருக்கு. கண்டிப்பா சார். நீங்க மெடிக்கல் ஃபீல்டு இல்லை சார், அந்த அது தொடர்பான துறை தானே உங்களுடையது?
மருந்து உற்பத்தி தான் எங்களோட துறை. கண்டிப்பாக சார். இப்போ இந்த அளவிற்கு வந்து ஒரு தொழில் தொடங்குவதற்கான உகந்த மாநிலம் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ சார் கூட சொன்னாங்க, வேலன் சார் கூட சொன்னாங்க, சிங்கிள் விண்டோ சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் வந்து எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அது வந்து எங்களுடைய வேலை பளுவை வந்து வெகுவாக குறைக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க சொன்னாங்க. அது குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார்? ஏன்னா இந்த அப்ரூவலுக்கு போகிறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய ப்ராசஸ் இல்லையா? ரொம்ப ரொம்ப கரெக்ட். இது வந்து அவர் சொன்னது ரொம்ப மிகச்சரியான உண்மை. அதாவது சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் மூலம் எங்களுக்கு வந்து எந்தவித தொந்தரவும் இல்லாமல் எல்லா லைசன்ஸும் வேகமாக கிடைச்சிருது. ஸோ அந்த ரெட் டேபிசம்ங்கிற இஷ்யூ இல்லாத போது எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லைசன்ஸ் கிடைக்கிற போது குயிக்காக பிஸ்னஸ் ஆரம்பித்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. எக்ஸ்போர்ட்டில் வந்து சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்னு ஒரு பெரிய இஷ்யூ இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த லைசன்ஸ் கிடைக்கிறதும் டைமுக்கு கிடைக்கலன்னா நாங்கள் எல்சிஸ் எல்லாம் எக்ஸ்பைரி ஆகி எங்களுக்கு வந்து எங்களோட பிஸ்னஸே வந்து லாஸாக போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரும். அந்த ஒரு சுச்சுவேஷனும் இல்லாமல் எஸ்பெஷலி கைடன்ஸ் தமிழ்நாடு மூலமாக எங்களுக்கு எல்லா லைசன்ஸும் டைமுக்கு கிடைக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் மைல்ஸ்டோன் இன் தமிழ்நாடு. கண்டிப்பாக சார். அப்படி இனிப்பில் இருங்க சார். நன்றி. நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். நான் ஒரு கருத்து சொல்ல நினைக்கிறேன். முன்னெல்லாம் இந்த மேஜரான ஒரு கிளியரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் கிளியரன்ஸு முதல்லலாம் எப்படி இருக்குன்னா மாதத்துக்கு ஒரு தடவை இருக்கும் மீட்டிங்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த ரீசெண்ட் ஒரு 3 வருடங்களில் அதுக்குன்னு ஒரு துறை இருக்குது. அந்த துறையோட மீட்டிங் பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் இட் இஸ் ஹேப்பனிங்க. அதுவும் 2 நாட்கள் தொடர்ந்து. அதனால் இந்த மாதிரியான கிளியர்ஸ் எது லாங் டென்யூர் இது இருக்குமோ அது எல்லாத்துக்கும் வந்து ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ் பண்ணி அது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் நான் சொல்வேன் நான். கண்டிப்பாக சார். சுபீர் சார், உங்களுடைய பார்வை, அதாவது இப்போ இந்த தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு அப்படிங்கிறது குஜராத்தில் கூட நடத்துனாங்க. இப்போ குஜராத் போன்ற பல மாநிலங்களிலும் அது நடக்கிறது, அப்போ தமிழ்நாட்டிலும் நடக்கிறது. என்ன வேறுபாடு? போன ஆட்சி காலத்தில் நடந்தது. ஈவன் இந்த ஜனவரி மாதத்தில் நடத்தப்பட்ட மாநாட்டில் இப்போ இந்த 6 மாதத்துக்குள்ள 13 கம்பெனி பயன்பாட்டுக்கு வந்துச்சு. அதாவது 13 கம்பெனி வந்து அவங்களுடைய ப்ரொடக்ஷனை ஆரம்பிச்சிட்டாங்க. சார் சொன்ன மாதிரி சிங்கிள் விண்டோ, நீங்கள் பெர்மிஷன் வாங்குறதா இருக்கட்டும், மற்ற எல்லாமே ஒரு தனியாக ஒரு சிங்கிள் விண்டோவில் முடிகிறது. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா, இன்னைக்கு கூட மன்மிகு தொழில்துறை அமைச்சர் சொன்னார், ஒரு ஸ்கீமை சைன் பண்ணுறது மட்டும் எங்களுடைய வேலை இல்லை. முதலமைச்சர் ஒரு சீஃப் செக்ரட்டரி ஒருத்தர் அடிப்படையில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு டீம் போட்டிருக்கிறாங்க. அப்போ அவங்க சைன் பண்ணவங்க அடுத்தடுத்த என்ன மூவ்மெண்ட்டில் இருக்கிறாங்க. இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறவங்க அவங்க இதுவும் பார்ப்பாங்க, ஃபைனான்ஸும் பார்ப்பாங்க, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பார்ப்பாங்க. பெரிய அளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் 2 வருஷம் 3 வருஷம் போகிறப்போ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் போகும். அப்போ அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலையும் யோசிக்கிறாங்க. ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அதை சீக்கிரம் முடிஞ்சு அவங்க ப்ரொடக்ஷன் ஆரம்பித்தா தான் அவங்களுக்கு அது வந்து பயன்பாட்டுக்கு வரும். அப்போ அரசாங்கத்தின் சைடில் என்னென்ன செய்யணும் அப்படின்னு அதுக்கு ஒரு டீம் ஒன்று போட்டு, அதுக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தலைமையில், ஒரு அமைச்சர் தலைமையில் போட்டு ஒரு டீம் போட்டு அதை தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அது பயன்பாட்டு கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் வேற எந்த ஆட்சியிலையும் நடைபெறாத ஒரு விஷயம். அதாவது மேடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கையெழுத்து போடுவதோடு நின்று விடல. அதாவது ஃபாலோ அப் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது முதலமைச்சரே நேரடியாக தலையிட்டு பண்றாரு. இன்னைக்கு நம்மளுடைய தொழில்துறை அமைச்சரே சொல்லியிருக்காரு. ரெண்டாவது, ஒரு மாநிலத்திற்கு ஒரு கம்பெனிஸ் வருது அப்படின்னா அது முக்கியமான விஷயம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அந்த மாநிலத்தினுடைய உட்கமைப்பாக இருக்கணும், மாநிலத்தில் கூட சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கணும், மேன் பவர் இருக்கணும், எல்லாமே வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்பர் 1 இருக்குது அப்படிங்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக நம்ம பேசலாம். ஸ்ரீவத்ஸ்ராம் சார், இப்போ ஒரு வகையில் பார்த்தா புத்தொழில் நிறுவனங்கள், தொழில்களுக்கு ஸ்டார்ட் அப்னு சொல்லப்படுகின்ற புதிதாக தொழில் தொடங்குவதற்கு மிகப்பெரிய ஊக்கத்தை தமிழ்நாடு அரசு கொடுத்துட்டே இருக்கு. இப்போ பொதுவாகவே ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இங்கே நிறுவப்பட்டு வளர்ந்த நிலையில் இருக்கின்ற தொழிற்சாலைகள் மிகப்பெரிய பங்களிப்பை செய்யும். அப்போ இந்த புத்தொழில் நிறுவனங்கள் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எந்தெந்த வகைகளிலெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அல்லது அந்த வளர்ச்சிக்கு உதவும் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க சார் உங்களுடைய பார்வையில்? சாரி, நீங்க ஸ்டார்ட் அப்ஸ் பத்தி நீங்க பேசினா தமிழ்நாடு போன வருஷத்திலே ஸ்டார்ட் அப் அண்ட் இனோவேஷன் பாலிசி அனௌன்ஸ் பண்ணா. அது தவிர ஸ்டார்ட் அப் டின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, ஐடிஎன்டி ஹப், தட் இஸ் டீப் டெக்னு சொல்றாங்க. அதுக்கு ஐடிஎன்டி ஹப்னு ஒரு இவெண்ட் ஸ்டார்ட் பண்ணா. இதுக்கு மேல டிஎன் ரைஸ் இருக்கு, நான் முதல்வன் ஸ்கீம் இருக்கு. ஸோ இங்க ஸ்டார்ட் அப்ஸ்னு பார்த்தா ஸ்டார்ட் அப் என்வாயர்மெண்ட் டர்போ சார்ஜ் பண்ணுறது கவர்மெண்ட் நிறைய பண்ணிருக்காங்க. இந்த 3 வருஷத்துல பார்த்தா தமிழ்நாடு கவர்மெண்டே, தமிழ்நாடு இந்தியாவிலே
ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஸ்டார்ட் அப் லாஸ்ட் 3 இயர்ஸ்ல. சரி, முதல்ல ரொம்ப கம்மியா இருந்தது, பட் இன்னைக்கு பார்த்தா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 8500 ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு தமிழ்நாடுல. அது மட்டும் இல்ல, ஸ்டார்ட் அப்ஸ் நீங்க பார்த்தா அஃப்கோர்ஸ் சென்னையில ஒரு 1000 ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு, கோயம்புத்தூர்ல 1000 ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு. பட் திருநெல்வேலி, திருச்சி, மதுரை, வேற வேற சிட்டிஸ் டவுன்ஸ்ல ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு. அண்ட் அது தமிழ்நாடோட பாலிசி மூலமா இந்த ஆர்கனைசேஷன் மூலமா டெவலப் ஆயிருக்கு. கண்டிப்பாக சார். இப்போ அதாவது இது பரவலாக்கம் அப்படிங்கிறது, தொழில் பரவலாக்கம் இருக்குல்ல சார், பொதுவாக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நகரங்களில் தான் வந்து தொழிற்சாலைகள் நிறுவுவாங்க. இன்னொன்று அதற்கேற்ற வசதிகள், இப்போ துறைமுகங்களோ அல்லது விமான நிலையங்கள் இந்த மாதிரியான வசதிகள் இருக்கின்ற இடங்களில். ஆனால் இப்போ தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா மாவட்டங்களுக்கெல்லாம் மற்ற இடங்களுக்கெல்லாம் ஆல் ஓவர் ஸ்டேட் அவங்க வந்து அதை வந்து டெவலப் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. எல்லா இடங்களிலும் அந்த தொழிற்சாலைகளை கொண்டு வரணும் அப்படிங்கிற இந்த திட்டம் இருக்குல்ல சார், இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார்? இல்ல, இது ரொம்ப முக்கியம். ஏன்னா தமிழ்நாடு பாக்கி ஸ்டேட்ஸ் ஆட்டும் இல்ல, தமிழ்நாடு தான் மோஸ்ட் அர்பனைஸ் ஸ்டேட். அண்ட் வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு டவுன் இருக்கு, ஒரு சிட்டி இருக்கு, அண்ட் அதை சுத்தி இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்ப என்ன பாக்குறான்னு, முன்னால நிறைய டெவலப்மெண்ட் சென்னையில தான் வந்துட்டு இருந்து, இப்போ அவ வேற டிஸ்ட்ரிபியூட்டட் க்ரோத்னு பாக்குறான். வேற மாநாட்டுல இந்த இண்டஸ்ட்ரீஸ் க்ரோ ஆனோம். அதனால இப்போ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில கூட வின்வாஸ் தூத்துக்குடியில போட்டிருக்காங்க. அண்ட் இது டாடா டெக்னாலஜிஸ், டாடா பவர் திருநெல்வேலியில இருக்கா, டாடா டெக்னாலஜிஸ் இதுல வந்திருக்கு, கிருஷ்ணகிரியில வந்திருக்கு, ஓலா கிருஷ்ணகிரியில வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப டிஸ்ட்ரிபியூட்டடா இருக்கு. இதோட இன்னொரு காரணம் என்னன்னா, ஸ்கில் மேன்பவர் பார்த்தா ஸ்கில் மேன்பவர் எல்லா ஊர்லயும் இருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் நான் முதல்வன் மூலமா ஸ்கில் டெவலப்மெண்ட் நிறைய ப்ரமோட் பண்றாங்க இண்டஸ்ட்ரீஸ்ல. கண்டிப்பாக சார். நன்றி சார். வேலன் சார், இப்போ பொதுவாக வந்து ரிசோர்ஸஸ் பற்றி தான் பேசுவாங்க. தொழிற்சாலைகள், தொழில் முதலீடுகள் வளர்ச்சியும் பேசும்போது ரிசோர்ஸஸ் என்னென்னலாம் இருக்குது இதை பற்றி ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. அதில் வந்து மேன் பவர் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ரிசோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஸ்கில்டு லேபர், ஸ்கில்டு எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிறத அடிக்கடி நம்ம கேட்குற ஒரு சொற்களாக இருக்குது. இப்போ உங்கள் துறையை சார்ந்து, கட்டுமான துறை சார்ந்து, ரியல் எஸ்டேட் துறை சார்ந்து அந்த மாதிரியான ஒரு ஸ்கில்டு லேபர்ஸோ அல்லது ஸ்கில்டு எம்ப்ளாயீஸோ தமிழ்நாட்டில் உங்களுக்கு எந்த அளவுக்கு அவைலபிளாக இருக்காங்க? அதற்கு தமிழ்நாடு அரசினுடைய ஸ்கீம் எப்படி ஹெல்ப் பண்ணுது சார்? 2 விஷயங்கள்ங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் இது 2ஆக பிரிக்கிறேன். ஒன்று வந்து எனி பிஸ்னஸ், இவர் ஐடி பிஸ்னஸ் ஆகட்டும், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகட்டும், பொதுவாக 2 விதமான எம்ப்ளாயீஸ் சொல்லுவோம். ஒன்று வந்து ஹைலி ஸ்கில்டு, அதர் ஒன் இஸ் ப்ளூ காலர்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஸ்டேட்டில் தான் இன்ஜினியரிங் காலேஜஸும் ஜாஸ்தியாக இருக்குது, பாலிடெக்னிக்ஸும் ஜாஸ்தியாக இருக்குது, ஐடிஐஸ்ன்னு சொல்லுவோம், அதுவும் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, வேரியஸ் கம்பெனிஸ் வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வேண்டிய ரிசோர்ஸஸ் அவைலபிலிட்டி அபேண்டன்ட்லி இது நிறைய இருக்குன்றது ஒரு பக்கம். 2வது விஷயம் என்னன்னாக்கா, தமிழ்நாடை பொறுத்தவரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய அட்மாஸ்ஃபியர், லிவிங் அட்மாஸ்ஃபியர் இருக்கு இல்லையா, அது ரொம்ப கம்ஃபர்டபுளான அட்மாஸ்ஃபியர். ஏன்னா அது நம்ம இதில் சொல்லுவோம் அந்த பாதுகாப்பு, ப்ளஸ் வந்து 11 o'clock 12 o'clock ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அந்த சேஃப்டி, இதெல்லாம் வந்து நிறைய நம்ம தமிழ்நாட்டில் சேஃபஸ்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியாக இருக்கிறது ஒன்று. 2வது, ஜென்ரலாகவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸுக்கு சொல்லுவோம் இல்லையா, ஆட்ரிஷன் சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரே இடத்துல நிறைய நாள் ஒர்க் பண்ணுறதுன்ற பழக்கம் ஜாஸ்தியாகும். அதெல்லாமே வந்து எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த நிர்வாக சப்போர்ட் தான், அங்கே இருக்கக்கூடிய அட்மாஸ்ஃபியர். அதனால தான் வந்து ஸ்கில்டு ரிசோர்ஸஸ் வந்து இங்கே நிறைய இருக்குது. ப்ளஸ் ஆட்ரிஷன் லெவலும் ரொம்ப கம்மி. அதனால் ஐடிஐ கம்பெனிஸ் ஆகட்டும், கன்ஸ்ட்ரக்ஷன் டிஸ் ஆகட்டும், எல்லாருமே தேர் ஆல் ஃப்ளட்டிங் இன்டு தமிழ்நாடு. தட் இஸ் நாட் மை ஒப்பீனியன். கண்டிப்பாக சார். அதனால தான் வந்து பெண்கள் அதிக அளவில் பணியாற்றுகின்ற ஒரு மாநிலமாக ஒரு தமிழ்நாடு இருக்கிறது அப்படிங்கிறதும். தர்ணிதரன் சார், இப்போது தொழில்துறையில் வந்து உற்பத்தி துறை ஒரு பக்கம், சேவைத்துறை ஒரு பக்கம்னு சொல்லுவாங்க, 2 இது. இப்போது சேவைத்துறை தான் வந்து வளர்ந்து வருகின்ற ஒரு துறையாக, இன்னும் அதிகமான ஒரு தேவை இருக்கிற ஒரு துறையாக அதை பார்க்குறோம். தமிழ்நாடு அரசு 2ஐயுமே வந்து சம அளவில் எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா? அதனுடைய அந்த சூட்சுமம் என்ன சார் அது? அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ஸ்டார்டர்ஸ் பற்றி கேட்டீங்களா, புத்தொழில், அதை நான் 2-3 பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். முதல்ல வந்து தமிழ்நாடு வந்து ஒரு இந்தியாவிலே வளர்ந்த மாநிலமாக இருந்தாலும், நான் வந்து இது ஒரு திமுக செய்தி தொடர்பாளர் சொல்ல, பட் ஃபேக்ட் கான் லை. ஸோ 21 வரைக்கும் திமுக புத்தொழில ரொம்ப பின்னாடி இருந்தது. ஒன்றிய அரசு ஒரு ரேங்கிங் போடுவாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸில். அந்த ரேங்கிங்கில் வந்து
ஒரு அஞ்சு மாநிலத்தை அச்சீவர்ஸ் பெர்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. அது தமிழ்நாடு வந்து 5வது இடத்துல, ஐ மீன் 5th குரூப்ல இருந்தது, 25வது மாநிலமாக பீகாரோட சேர்ந்து. ஸோ அதுதான் வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஆனால் நம்ம ஆட்சிக்கு வந்து 2 வருஷத்துலேயே நாம் வந்து மாநில ஸ்டேட் இன்சென்டிவ்ஸ் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ் அதில் வந்து ஒரு 3வது இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். அப்புறம் போன வருஷம் நம்ம முதல் இடத்துக்கு வந்தோம். லைக் என்ன சொல்ல 2 வருஷம் கழிச்சு இப்போ 3 வருஷம் முடிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ 3வது வருஷம் முடியும் போது முதல் இடத்துக்கு வந்துட்டது புத்தொழிலில் ஸ்டேட்டோட இனிஷியேட்டிவ்ஸ். ஸோ 2400 புத்தொழில் நிறுவனங்கள் தான் ஒரு 10 வருஷத்துலேயே உருவாக்கப்படுது தமிழ்நாட்டில். ஆனால் 3 வருஷத்தில் இங்கே டபுள் ஆகி கிட்டத்தட்ட 4800 ஸ்டார்ட் அப்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கு. அது இல்லாமல் ஸ்டார்ட் அப்ஸில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எதனால வந்து பார்த்தீங்களா, ஒரு பொருளாதாரத்தில் வந்து ஸ்டார்ட் அப்ஸ் வந்து அந்த எக்கனாமியோட எஃபிஷியன்சி அதிகரிக்கும், ப்ரொடக்டிவிட்டி அதிகரிக்கும். ஸோ அதனால் ரேபிட் க்ரோத் ஆஃப் எக்கனாமிக்கு ஸ்டார்ட் அப்ஸ் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் 50% நான் வந்து உலக லெவலில் ரிசர்ச் சொல்கிறேன், 50% புது வேலைகள் உருவாகுது இல்லையா, அது எல்லாமே புத்தொழில் தான் பண்ணுறாங்க. இது வந்து டேட்டா, இது யூஎஸ் யூரோப்லலாம் எடுத்திருக்க டேட்டா, அது OECD கொடுத்தது. 50% சொல்கிறேன். எம்ப்ளாய்மெண்ட் கிரியேஷனுக்கு வந்து ஸ்டார்ட் அப் ரொம்ப 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 முக்கியம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து உலகம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவிலேஜ்டு மக்களுக்கு தான் இருக்குது. எதனால நீங்கள் காலேஜ் முடிச்சுன்னா ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் உங்களுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் இருக்கணும். உங்களுக்கு அந்த நீங்கள் அதனால தான் வந்து இந்தியாவிலையும் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிகான்னு சொல்கிறீங்க, $1 பில்லியன் வரைக்கும் ரெவன்யூ இருக்க, ஐ மீன் நெட் வேல்யூ இருக்க நெட்வொர்க் இருக்க கம்பெனி. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பொருளாதாரத்தில் ஒரு சில இடத்துல இருக்கிற ஆண்களாக இருப்பாங்க, பெண்கள் கூட இருக்க மாட்டாங்க. 99%. அதை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம முதலமைச்சர் அவர்கள் வந்து பெண்களுக்காகவே ஸ்டார்ட் அப்ஸில் வந்து ஒரு ஏஜென்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லி அதை நம்ம ஆரம்பித்தோம். ஒன்லி உமன் ரன் ஸ்டார்ட் அப்ஸ் புத்தொழில் நிறுவனங்களுக்கு ஒரு தனி ஏஜென்சி இருக்குது தமிழ்நாட்டில். அவங்களுக்கு நம்ம ஊக்கத்தொகையும் கொடுக்குறோம், இன்சென்டிவ், சீட் ஃபண்டிங் மாதிரி. அது ரொம்ப முக்கியமான விஷயம். 2வது வந்து இந்தியா ஃபுல்லாகவே வந்து பட்டியலின மக்கள் வந்து யூனிகார்ன் ஒருத்தர் கூட கிடையாது. யூனிகார்ன் அந்த சொல்கிறேன் இல்லையா, ஒரு thousands ஆஃப் யூனிகார்ன்ஸ். அதில் வந்து ஒரு பட்டியலின ஆண்டர்ப்ரனருக்கு யூனிகார்ன் கிடையாது. ஸ்டார்ட் அப்ஸ் அவங்க ரெப்ரசன்டேஷன் ரொம்ப கம்மி. அதனால தான் நம்ம வந்து 50 கோடி கிட்ட காசு ஒதுக்கி போன வருஷம் கூட ஒரு 10 நிறுவனத்தை நம்ம தேர்வு செஞ்சு 50 லட்சத்துலேருந்து 5 கோடி வரைக்கும் நம்ம அவங்களுக்கு ஊக்கத்தொகை கொடுத்தோம், சீட் ஃபண்டிங். எதுக்காகனா பட்டியலின மக்களும் சரி பழங்குடிய மக்களும் சரி அவங்களும் வந்து புத்தொழில் ஆரம்பிக்கணும், அவங்களுக்கு இன்சென்டிவ் கொடுக்கணுங்கிறது. ஸோ இது வந்து நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா இது வந்து இந்தியாவில் எங்கேயுமே இல்லை, எந்த மாநிலமே இதை பண்ணலை. ஸோ இது முக்கியம். ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து சர்வீசஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங். ஸோ இப்போ சைனா வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங்க்கு முன்னாடி போனாங்க 70s 80s. அதே மாதிரி கொரியா மேனுஃபேக்சரிங் வந்தாங்க. நம்ம லேட்டாக வந்தோம், நம்ம சர்வீசஸ் தான் ஆரம்பித்தோம். ஆனால் தமிழ்நாட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சர்வீசஸும் நம்ம நல்லா பண்ணுறோம், மேனுஃபேக்சரிங் நல்லா பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தோம்னா இப்போ பெங்களூர் ஹைதராபாத்துக்கு அடுத்து ஐடி சர்வீஸுக்கு தமிழ்நாடு தான். அதே மாதிரி வந்து டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா அப்படின்னா அது சென்னை. அப்படி இருக்கிறது போயிட்டு இப்போ நம்ம முதலமைச்சர் வந்ததுக்கப்புறம் திராவிட மாடலில் வந்து அனைத்து துறைக்கும் வளர்ச்சி, ஆல் செக்டர்ஸ், சரிங்களா, அனைத்து மாவட்டங்களுக்கும் வளர்ச்சி. ஏன்னா சென்னை மட்டும் வளரக்கூடாது. இப்போ நீங்கள் குஜராத்தும் மகாராஷ்டிரா எடுத்த இண்டஸ்ட்ரியல் க்ரோத் எடுத்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் வந்து இல்லாமல் அகமதாபாத் தான் கான்சன்ட்ரேட் ஆகிருக்கும். அதே மாதிரி மகாராஷ்டிரா மேக்ஸிமம் பூனே பாம்பே காரிடார் தான், வேற எங்கேயும் கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து எல்லா மாவட்டங்களும் வரணும்னு நோக்கி தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கும் அந்த இந்த க்ரோத் ஸ்டோரியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம திட்டங்கள் கொண்டு வரோம். அவங்களுக்கு படிப்பு கொடுக்கறதுக்காக எண்ணற்ற திட்டங்கள் நம்ம நிறையா பேசியாச்சு, நான் பேசல. ஸோ அது கொண்டு வரோம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்து இந்தியாவிலேயே 5% தான் மக்கள் தொகை இருந்தாலும் 50% உமன் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற ஒர்க் ஃபோர்ஸில் இப்போ இந்தியாவில் வந்து உதாரணத்துக்கு 100 பெண்கள் இருக்காங்கன்னா 50 பேர் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. ஸோ அப்படின்னா 5% இருந்தாலும் இந்தியாவில் இருக்க 50% ஃபேக்ட்ரி உமன் ஒர்க்கர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க. இன்னொரு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற 10 சேஃபஸ்ட் சிட்டியில் 6 ஊர் வந்து தமிழ்நாட்டில் இருக்க ஊராக இருக்குது. சென்னை பீங் த டாப் ரேங்க் ஆஃப் சேஃபஸ்ட் பிளேஸ் ஃபார் உமன் டு ஒர்க். ஸோ இது எல்லாமே வந்து இன்க்ளூசிவ் க்ரோத்துக்கு நம்ம சொல்கிறது. அதே மாதிரி வந்து எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்களும் இந்த க்ரோத்தில் வந்து இன்க்ளூட் ஆகணும் அப்படிங்கிறது. அதுக்கு என்ன முக்கியம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேஸ்ட் குரூப்ஸ் இருக்காங்கல்ல, அது வந்து அந்த ரீஜனுக்கு வந்து மாதிரி கொங்கு பெல்ட்டில் ஒரு குரூப் இருப்பாங்க, சவுத் தமிழ்நாட்டில் ஒரு குரூப் இருப்பாங்க. ஸோ நீங்கள் எல்லா இடமும் இண்டஸ்ட்ரியல் க்ரோத் வந்தால் தான் நீங்கள் உங்களால் எல்லா சமூக மக்களையும் வந்து அப்லூட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம தொடங்கி நம்ம அந்த வளர்ச்சியை கொண்டு வரோம். அதே மாதிரி குவாலிட்டி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், திறன். இப்போ நம்ம வந்து இப்போ மேனுஃபேக்சரிங் ஜாப்ஸ் மட்டுமே நம்ம எடுத்து பார்த்தோம்னா வெறும் மேனுஃபேக்சரிங்லேயே வந்து ஹை எண்ட் இருக்குது, லோ எண்ட் இருக்குது, சரிங்களா. நம்ம ஹை எண்டுக்கும் ஃபோக்கஸ் பண்ணுறோம், லோ எண்டுக்கும் ஃபோக்கஸ் பண்ணுறோம். இப்போ க்ரீன் ஹைட்ரஜன் அதெல்லாம் வந்து பூமிங் ஃபீல்ட் நீஷ் இன்வெஸ்ட்மெண்ட். அதான் அந்த சிங்கப்பூர் சேர்ந்த செம்காப் நிறுவனம் வந்து 36,000 கோடி அதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து இந்தியாவிலே வந்து க்ரீன் ஹைட்ரஜன் தமிழ்நாடு முதல் இடம் அதனால் ஆக போகுது. ஆல்ரெடி இருக்குது,
அது வந்து ஏஷியாவிலேயே வந்து 400 இருப்போம் நம்ம க்ரீன் ஹைட்ரஜனில். கண்டிப்பா. இதுக்கு முக்கியத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் சிஎம் அவர்கள் வந்து ஜப்பான் போனாங்க, சிங்கப்பூர் போனாங்க. விமர்சனம் வந்து ஏன் சிங்கப்பூர் போனாங்க ஜப்பான் போனாங்க, இது ரெண்டுமே சிங்கப்பூர் ஜாப்பனீஸ் கொலாபரேஷன் தான் இந்த செம்காப் நிறுவனம் இங்க வந்தது. கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி அதாவது அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து தொழில்துறையிலும் சேர்த்துதான் அப்படிங்கிறத ஒவ்வொரு கட்டமாக வந்து மெய்ப்பிச்சுக்கிட்டே வராங்க. கண்டிப்பா பேசலாம் ப்ளீஸ். நம்ம ஸ்ரீவத்சன் சார் வந்து விடைபெறுகிறார், அவர்கிட்ட கேட்கலாம். சார் நீங்க உங்களுடைய பார்வையில் வந்து என்னன்னா இப்போ இன்னும் என்னென்ன ஏற்கனவே ஏஐ வரைக்கும் தமிழ்நாடு அரசு வந்து வந்துட்டாங்க, ஏஐனுடைய இது எல்லை வரைக்கும் வந்தாச்சு. இனிமேலும் என்னென்ன புது புது துறைகள் அல்லது புது புது தொழில் வாய்ப்புகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அல்லது தேவையாக இருக்கிறது அப்படின்னு நீங்க பாக்குறீங்க சார்? சாரி, என்ன கேக்குறீங்களா? கேக்குது சார். நான் சொன்னது கேட்டுச்சுங்களா உங்களுக்கு? கேக்குது. ஓகே சார். சரி, புதுசா என்ன வரப்போறத பத்தி நான் பேச மாட்டேன், புதுசா என்ன வந்திருக்கு அதை பத்தி நான் பேசுறேன். ஓகே. ஸோ எலக்ட்ரானிக்ஸ் கண்டிப்பா வந்திருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் ஹோசூர், கிருஷ்ணகிரி அந்த ஏரியால நிறைய எலக்ட்ரானிக்ஸோட நிறைய வேலைகள் கூட வந்திருக்கு. நான் லெதர் ஃபுட்வேர் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது, பட் தைவான்லேருந்து நான் லெதர் ஃபுட்வேர் 5 கம்பெனி தமிழ்நாடுக்கு வந்திருக்கு. அந்த 5 கம்பெனி மூலமா ஆல்மோஸ்ட் 1 லட்சம் வேலை வந்திருக்கு. இது கூட ஒரு புது ஏரியா நான் லெதர் ஃபுட்வேர். ஓகே சார். ஜிசிசி குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்னு கூப்பிடுறான். அது ஜிசிசி முதல்ல அந்த டைட்டில் பார்க்க இருக்க நேரத்துல ஃபோர்டு ஒரு ஜிசிசி ஸ்டார்ட் பண்ணா, அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் இது ஹேடோஸ் ரோட்ல ஜிசிசி இருக்கு. இந்த மாதிரி தமிழ்நாடுல நிறைய புதுசா ஜிசிசி கூட இங்க வரா. ஏன் தமிழ்நாடுக்கு வரான்னா தமிழ்நாடுல எஜுகேட்டட் ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கு. இன்ஜினியரிங் டிகிரிஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி டிகிரி, இந்த மாதிரி டிகிரிஸோட நிறைய பேர் இருக்கா. ஸோ ஜிசிசிஸ் கூட புதுசா வரா. இது தவிர பார்த்தா சஸ்டைனபிலிட்டி ஆங்கிள் இருந்து இந்த கிரீன் ஹைட்ரஜன் அந்த மாதிரி சஸ்டைனபிலிட்டி ரிலேட்டட் கம்பெனிஸ் கூட நிறைய பேர் புதுசா வர தமிழ்நாடுக்குள்ள. கண்டிப்பாக. ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் கூட பார்த்தா தமிழ்நாடுல இந்தியாவிலேயே 2 டிஃபென்ஸ் காரிடார்ஸ் தான் இருக்கு, தமிழ்நாடுல 1 இருக்கு. இவிஸ் இருக்கு, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட ரிலேட்டட் காம்பனன்ட்ஸ், பேட்டரி அந்த மாதிரி. அப்புறம் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ். ஸோ இதுதான் புதுசா வர இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தா இந்த இண்டஸ்ட்ரீஸ் தான் இருக்கு. கண்டிப்பாக சார். இப்போ நிறைவா ஒரு கேள்வி உங்ககிட்ட. இப்போ இந்த தொழில்துறையை பொறுத்தவரை உங்களுக்கு அதாவது எதையாவது ஒரு சின்ன டிராபேக், இந்த இடத்துல இப்படி இருந்திருக்கலாம், இந்த இடத்துல இப்படி இருந்திருக்கலாம், அப்படி ஏதாவது இருக்கிறதா, இல்ல இது வரைக்கும் போயிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, ஆக்சுவலி இந்தியா பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆங்கிள் இருந்து அவர் சொல்ற மேனுஃபேக்சரிங் 25% இருக்கணும். ஆனா இந்தியாவோட ஆக்சுவலி மேனுஃபேக்சரிங் பார்த்தா 16-17% தான் இருக்கு. தமிழ்நாடு பார்த்தா 20% இருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே ஓரளவுக்கு இந்தியாவோட ஆவரேஜோட ஜாஸ்தியா இருக்கும் மேனுஃபேக்சரிங். சர்வீசஸ் கூட நல்லா டெவலப் ஆயிருக்கு. தமிழ்நாடு, ஹைதராபாத் அண்ட் பெங்களூர் தவிர ஐடில we are the one of the top places. அது தவிர ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணலாம். ஹாஸ்பிட்டாலிட்டி, இந்த ஹோட்டல், டூரிசம். தமிழ்நாடுல இந்தியாவில் ஒரு பெரிய டூரிசம் அட்ராக்ஷனா இருக்கலாம். ஏன்னா ஈகோ டூரிசம் இருக்கு, பில்கிரிமேஜ் டூரிசம் இருக்கு, நம்ம கான்ஃபரன்ஸ் டூரிசம் கூட கொண்டு வரலாம். அந்த மாதிரி டூரிசம்க்கு நிறைய ஸ்கோப் இருக்கு. கண்டிப்பா சார். உங்களுடைய ஒரு பெரிய வேலை நெருக்கடிகளுக்கு நடுவுலையும் எங்களுக்காக ஒரு நேரம் ஒதுக்குனீங்க. இன்னொன்று சில ஆலோசனைகளையும் நீங்கள் இதில் வந்து முன் வச்சிருக்கீங்க. நிறைவாக நன்றி சார். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி ஸ்ரீவத்சன். பார்த்திபன் சார், இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு கோரிக்கையையும் வைத்தார் இந்த மாநாட்டில். எப்பவுமே ஒரு தொழில்துறை மாநாட்டிலும் தொழில் முதலீட்டாளர்களுக்கே வந்து ஒரு கோரிக்கையை அவர் வைப்பார். நீங்கள் மட்டும் இங்கே வந்து தொழில் தொடங்கினா போதாது, இன்னும் பல தொழில்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வரணும், அதனால நீங்கள் வந்து எங்களுக்கான ஒரு தூதராக, தமிழ்நாட்டு தொழில்துறையினுடைய தூதராகவும் நீங்கள் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுகோள் வந்து வச்சிருந்தாரு. நீங்கள் ஒரு தொழில் அதிபராக நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு தொழிற்சாலையினுடைய ஒரு நிர்வாகியாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? அது ஒரு ரொம்ப முக்கியமான அப்ரோச். ஏன்னு கேட்டா, அதாவது இண்டஸ்ட்ரியில மட்டும்தான் காம்படிஷன் இருக்கும் முன்னால, இப்ப கவர்னன்ஸ்லயே ஒரு காம்படிஷன் இருக்கு.
அந்த ஸ்டேட் டு ஸ்டேட் கவர்னன்ஸ்ல ஒரு காம்படிஷன் இருக்கிற போது ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ட்ரெண்ட் இந்தியாவில் இப்போ ஸ்டேட் மத்தியில் உருவாயிருக்கு. அந்த வழியில் தமிழ்நாடு வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேருந்து மிஷின் லேர்னிங்லேருந்து எல்லா விதமான அப்ரோச்சஸ்க்கும் நமக்கு தேவையான இண்டஸ்ட்ரீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகிற போது மேலும் மேலும் வளர்ச்சியை நோக்கி தமிழ்நாடு போகிறது. அதனால அவர் சொன்ன அந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ we have to be the eyes and hats of actually தமிழ்நாடு. இல்லை கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தொழில் போட்டி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, தொழிலில் வந்து நிறைய போட்டிகள் இருக்கும். அப்போது அவங்களே வந்து இன்னொரு தொழிற்சாலைக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறதோ அல்லது அவர்களுக்கான ஒரு அழைப்பு, அவங்களுக்கு ஒரு சஜஷன் சொல்கிறதோ, இதெல்லாம் வந்து சாத்தியமான ஒரு விஷயமா? அது எப்படி நீங்கள் எடுத்துப்பீங்க சார்? தொழில் முதலீட்டாளர்கள் அதை எப்படி எடுத்துப்பாங்க? அதாவது ஆன்சிலரி இண்டஸ்ட்ரீஸ், இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி இப்போது எங்களுக்கு வந்து ஒரு ரா மெட்டீரியல், ஒரு பேக்கிங் மெட்டீரியல் அல்லது ஒரு எக்ஸிபியன்ட் வேணும்னா எல்லாமே நாங்களே தயார் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நாங்கள் யாரையாவது அதில் வந்து பேக்வர்ட் இன்டகிரேஷன் சொல்லுவோம். அதில் வந்து கீ ஸ்டார்டிங் மெட்டீரியல்ன்றது வந்து யாராவது ஒருத்தர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதை நம்ம செய்கிறாங்கன்னா அவங்கள இன்வைட் பண்ணி ஒரு ஜாயிண்ட் வெஞ்சரை கிரியேட் பண்ணோம்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எங்களுக்கு மட்டும் உதவாது, அதனால வந்து ஜாப் டெவலப்மெண்ட்டும் இருக்கும். ஸ்டேட்ல வந்து உங்களுக்கு எம்ப்ளாயபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கூடும். கண்டிப்பாக சார். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தொழில் சார்ந்து மற்ற சின்ன சின்ன தொழில்களும் அந்த இடத்துல வந்து வளரணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நீங்கள் இதை வந்து ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நன்றி. இன்னொரு பக்கம் ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கணும். அதாவது பெண்கள் அதிக அளவில் இந்த தொழில் வாய்ப்புகளில் பயன்பெறுவார்கள் அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்திருக்கிற தொழில் வேலை வாய்ப்புகளில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் அதிக அளவில் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு இடத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? உங்களுடைய தொழில் துறை சார்ந்தும் நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க? இது ஒரு மிகச்சிறந்த மூவ். என்ன உமன் எம்பவர்மெண்ட் எங்களோட இண்டஸ்ட்ரியிலேயே மேலும் மேலும் நாங்கள் உமனை இன்ட்ரடியூஸ் பண்ணுற போது ஒரு டிசிப்ளைன் அதை பார்க்குறோம். ரெண்டாவது அந்த ஃப்ரீடம், எக்கனாமிக் ஃப்ரீடம்ன்றது உமனுக்கு கிடைக்கிற போது அவங்கள மட்டும் இல்லை அவங்க குழந்தைங்களையும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. அப்போது அவங்க வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி மருந்து துறையில் வந்து உமன் எதுக்கு முக்கியம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த மெட்டர்னிட்டி வார்ட்லேயும் வந்து அந்த குழந்தை அந்த பிறக்கிற குழந்தைய வந்து ஃபர்ஸ்ட் கையில் வாங்குறது வந்து ஒரு உமன் தானே தவிர ஆண் இல்லை. அதிலிருந்து that shows the importance of women. எந்த துறையில உமனை இன்ட்ரோடியூஸ் பண்ணாலும் அவங்களோட இன்வால்வ்மெண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தமிழக அரசு செய்யக்கூடிய இது வந்து ஒரு மகத்தான தொண்டு. கண்டிப்பாக சார். ரொம்ப நன்றி. நம்ம இணைப்பில் இருங்க சார், நம்ம பேசலாம். சுபேர், இப்போது பெண்களை வந்து வேலையில் அமர்த்தும் போது அதில் வந்து அவங்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அப்படிங்கிறது, அவர்களுக்கான சில சலுகைகள் கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்போ இது எல்லாவற்றையும் தாண்டி பெண்களுக்கான வேலை வாய்ப்புகளுக்கு கூடுதலாக பெண்கள் வர்றாங்க, அதற்கான ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இவரே சாரே சொன்னார், நைட் டியூட்டி பார்த்துட்டு கூட ரொம்ப ஃப்ரீயாக பெண்கள் போகலாம், ஆண்கள் போகலாம், அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது, அடிப்படை கட்டமைப்பு இருக்குது. ரெண்டாவது ஒரு பெரிய விஷயம் என்னன்னா எல்லா மாவட்டங்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அதே மாதிரி எல்லா ஜோனரில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியும் வந்திருக்கு. நீங்கள் ஏஐலேருந்து லெதர்லேருந்து நான் லெதர்லேருந்து ஹைட்ரஜன்லேருந்து எல்லா ஒரு பார்ட் ஆஃப் மட்டும் இல்லை, ஒரு இதுக்கு மட்டும் எல்லா விதமான வளர்ச்சிகளையும் உள்ளடக்கிய ஒரு முதலீடுகளே இருக்கிறது. 9 லட்சம் கோடிங்கிறதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை தான். அப்போ முதலீட்டாளர்கள் வர்றாங்க அப்படிங்கிற போது முதலீட்டாளருக்கு உண்டான எல்லா விதமான வசதிகளும் நீங்கள் செஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்துறை அமைச்சரே கார் ஓட்டிட்டு போகிறார். அந்த இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய சிஇஓஸ் எம்டி கூட கார் ஓட்டிட்டு போகிறார். அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு அப்ரோச்சிங் ஈஸியாக இருக்குது. ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சிங்கிறது வந்து ஒரு தொழில் கட்டமைப்பு தான் இல்லையா? இல்லை கண்டிப்பாக. இல்லை, நான் வந்து பெண்கள் பாதுகாப்பு இது குறித்து நீங்கள் பேசும்போது இருக்கு இல்லையா, அதுக்கே நம்ம வந்துடலாம். இப்போது அதுக்கான போக்குவரத்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா பெண்கள் வேலைக்கு போயிட்டு வரணும் அப்படின்னா ஒரு போக்குவரத்துக்கான ஒரு சூழல் அதிகமாக இருக்கணும். அதே நேரத்தில் அவர்களுக்கு பாதுகாப்பாக வெளியிலிருந்து வர்ற பெண்கள், வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கு தங்கி வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இப்போ கூட வந்து ஸ்ரீபெரும்புதூரில் ஒரு பெரிய அடுக்குமாடி தொழிலாளர் தங்கும் விடுதி அப்படின்றது கிடையாது. அது பெண்களுக்கானது மட்டுமே. இந்தியாவிலேயே இதுதான் வந்து முதல் முறையாக தமிழ்நாட்டில் 4 இடத்துல ஆரம்பிச்சிருக்காங்க பெண்கள் தோழி விடுதி. வெளி ஊர்லேருந்து வரக்கூடியவர்கள் அது வந்து பொதுவான விடுதிகள் அப்படின்றது. இது தொழிலாளர்களுக்கென்றே, பெண் தொழிலாளர்களுக்கென்றே ஒரு விடுதி, அதுவும் பல அடுக்குமாடிகளாக
பெண் கட்டியிருக்காங்க. தொழிலாளர்களுக்கு மட்டும் கிடையாது, புலம்பெயர்ந்து வரக்கூடிய தொழிலாளருக்கும் இங்கே மாதிரியான கட்டமைப்புகளை பாதுகாப்புகளை சேர்த்து. செய்து கொடுத்துருக்காங்க. அப்போ பெண் முன்னேற்றம் அதுங்கிறது நமக்கு அடிப்படை ஃபவுண்டேஷன். திராவிட மாடலில் வந்து ஈக்குவல் தான் எல்லாமே, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். அப்போ பெண்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு, கூடுதல் கவனம், கூடுதல் சிரத்தை எடுத்துக்கிற கவர்மெண்ட் தான். இப்போ இத்தனை நிறுவனங்கள் இங்கே வந்திருக்கு அப்படிங்கன்னா இத்தனை வருஷம் ஆண்டு காலம் 50 ஆண்டு காலத்தில் இந்த திராவிட ஆட்சிகள் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெச்சர் தான். அந்த ஸ்ட்ரெச்சருக்கு மேலே தான் இப்போ கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் ஃபோர்டாக இருக்கட்டும், இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா கூகுளில் அந்த மாதிரி தமிழ் ஃபாண்ட், அதுக்கு அப்போயே 96 அவர் தான் ஃபர்ஸ்ட் விதை போட்டவர். இன்னைக்கு நம்ம அதை ஈஸியாக வந்து பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இருக்கக்கூடிய ஒரு விசி தலைமையில் ஒரு குழு போட்டு பண்ணாங்க. இப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களில் பெண்களை பார்க்குற பார்வை வேற, தமிழ்நாட்டில் பெண்களை பார்க்குற பார்வை வேற. அடிப்படையில் இங்கே வந்து நம்ம கல்வியில் இங்கே உயர்ந்து நிற்கிறோம். அப்படிங்கும்போது பெண்கள் ஆண்கள்ங்கிற அந்த பார்ஷியாலிட்டி, ஜெண்டர் பார்ஷியாலிட்டி கிடையாது. இங்கே எல்லோரும் ஈக்குவல் தான். அப்படிங்கும்போது பெண்கள் பாதுகாப்புங்கிறது ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். அது இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாது, எல்லா விதமான இண்டஸ்ட்ரியிலையுமே நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். அது பார்க்கக்கூடிய இடங்களே நமக்கு தெளிவாகவே தெரியும். அது கண்டிப்பாக. அதாவது பெண்கள் தொழிலாளர்களாக மட்டுமல்லாமல் தொழிலதிபர்களாகவும் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அளவில் வளர்ந்து வருகிறார்கள். நம்ம சுய உதவி குழுக்கள் கொண்டு வந்ததே அதுதான். அதுதான் அதான் பேசிக். சுயதொழில் நீங்க சுயமா தொடங்கணும்னு சுய உதவி குழுக்களை கொண்டு வந்ததே திராவிட முன்னேற்ற ஆட்சி தான். கண்டிப்பா. அப்ப அவர்களை வந்து தொழிலாளியாக மட்டும் ஆக்கல, அவர்களை முதலாளியாகவும் ஒரு தொழில் முனைவராகவும் ஆக்குனது இந்த அரசாங்கம் தான். கண்டிப்பாக. திருவேலன் சார், நிறைவு பகுதியில் நம்ம இருக்கோம். இப்போது இவர் பேசும்போது பார்த்திபன் சார் சொன்னார், அதுமாதிரி ஸ்ரீவத்சன் சார் சொன்னார், இந்த ஆன்சிலரி செக்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ஆன்சிலரி செக்டார்ஸ் அப்படின்னு நீங்கள் எதெல்லாம் சொல்லுவீங்க? அதற்கான ஒரு இது எப்படி இருக்குது சார்? இது 2 விதமாக பார்க்கலாம். ஆக்சுவலி கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான பொருட்கள் அவைலபிலிட்டி தான். முன்னெல்லாம் எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணினாலும் இட் ஹேஸ் டு பி எதர் இம்போர்ட்டட். பெரிய பெரிய ஐடி பார்க் ஆகட்டும், ஹோட்டல்ஸ் ஆகட்டும் பண்ணும்போது நிறைய இம்போர்ட்டட் மெட்டீரியல்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவோம். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே லோக்கல்லி அவைலபிளாக இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா இந்த கண்டியூசிவ் என்விரான்மெண்ட். ஒரு தொழில் தொடங்கிறதுக்கோ அங்கே இருக்கக்கூடிய மூலப்பொருட்கள் அவைலபிலிட்டிக்கோ எல்லாத்துக்கும் மேலே அந்த சப்போர்ட் சிஸ்டமும் இதெல்லாம் ஒன்றா இருக்கும்போது என்னென்னா அவைலபிலிட்டி ஆஃப் ரிசோர்ஸஸ் ஆர் லோக்கல்லி இருக்கும்போது அந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டை நல்லா வளரும். இது ஒரு காரணம். 2வது காரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது இந்த பொருட்களை தாண்டி ஒரு சொல்லணுன்னா இந்த கன்வீனியன்ஸ். இப்போது ஒரு தொழிலை கட்டும்போதோ இல்லை அங்கேருந்து ரீச் ஆகணும், ஒர்க்கர்ஸ் ரீச் ஆகணும், இல்லை எம்ப்ளாயீஸ் ரீச் ஆகணும் அப்படிங்கும்போது அதுக்குள்ள கம்யூனிகேஷன் சிஸ்டமோ இல்லை கன்வீனியன்ஸ் சிஸ்டம்ஸு எல்லாமே வந்து கண்டியூசிவாக இருக்குது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஐடி பார்க் எடுத்துப்போம். மெட்ரோ ஸ்டேஷன் நிறைய இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஐடி பார்க்ஸோ இல்லை ஒர்க் பண்ணுற இடத்துக்கோ அங்கேருந்து மாநகர பேருந்துகள் இயக்கிறது, அங்கேருந்து ஒர்க் பண்ணுற இடத்துல கொண்டு போய் ட்ராப் பண்ணுறது, அந்த பீக் ஹவர் ஆப்ரேஷன்ஸு, நான் பீக் அந்த இந்த டைம் தான் வேரி ஆகும். இதெல்லாம் வந்து ஒரு முதன்மையாக நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால என்ன ஆயிடுதுன்னு கேட்டிங்கன்னா தொழிலாளர்களுடைய போயிட்டு வர்றது சௌரியமாக இருக்குது. 2வது பொருட்கள் அவைலபிலிட்டி, இன்னொன்று சஸ்டைனபிலிட்டி. அந்த இதில் தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னாக்கா அந்த சஸ்டைனபிலிட்டிக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதுக்காக ஒரு கவுன்சில் ஓப்பன் பண்ணி ஸ்டேட் லெவலில் எல்லா மெட்டீரியலும் சஸ்டைனபிளாக இருக்கணும். அதுவும் உங்களுடைய கட்டுமான தொழிலை பொறுத்தவரை ஏற்ற இறக்கங்கள் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய கண்டிப்பாக அது இருக்கக்கூடியது. ஆனால் இன்றைக்கி அதை வந்து சுலபமாக ஆக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்துக்கு உண்டாக்கியிருக்கிறது காரணம் வந்து அரசாங்கத்து இந்த பசுமை திட்டங்கள், அதே மாதிரி லோக்கல் எம்ப்ளாயீஸை டெவலப் பண்ண. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் திங் ஸ்ரீவத்சன் சொல்லியிருக்காரு, இந்த ஒரு இண்டஸ்ட்ரி வருது இல்லையா, அந்த வர்றதுனுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் பண்ணுறதுக்கு தெர் இஸ் ஒன் இன்சென்டிவ். the government is giving one incentive for skill development. For every employee they employ in the organization, the government is giving some incentive for them to train the people for the skill. இதெல்லாம் வந்து ஒரு வினோதமான ஒரு நிகழ்வுகளாக தான் நான் பார்க்குறேன், இதுவரை பார்க்காத ஒரு முறையாக தெரியுது. ஆக மொத்தமாக சொல்லணும்னா இந்த இண்டஸ்ட்ரி, கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி ஆகட்டும் எல்லாமே நல்ல சுலபமாக போகிறதுக்கு காரணங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ் தான் பெரும்பாலும் நான் அது கருதுகிறேன். கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்ன இந்த ஃபைனல் பாயிண்ட் அப்படிங்கிறது இங்கே வந்து கல்வித்துறையும் சரி, கல்வித்துறையில் ஏற்படுத்தப்படுகின்ற திட்டங்களும் சரி, தொழில்துறையோடு கூட கனெக்டிவாக இருக்குது. ஒவ்வொரு துறையும் வந்து கனெக்டிவாக இருக்குது தமிழ்நாடு அரசினுடைய இந்த நிர்வாகத்தில் அப்படிங்கிறத நீங்கள், அதனால தான் இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது. நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. பார்த்திபன் சார் ரொம்ப நன்றி, நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. தேங்க்யூ. சிந்தனை களம் நிகழ்ச்சி திறன் நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.